இந்த ரோடு நேராக கடம்பூர் கைத்தார் அப்படியே போகிற ஒரு ரோடு. நல்லா ரோட்டு மேலே. இது ஒரு 6 ஏக்கர். இந்த இடம் வந்து ஒரு 6 ஏக்கரு. இது காத்தாடி லைன், காத்தாடிக்குரிய போல் தான் போகுது. உள்ளே வேற எந்த ஒரு டவர் லைனாக எதுவுமே கிடையாது. ஒரு 6 ஏக்கரு. இது வந்து முகப்பு வந்து 850 அடி இருக்குது. நமக்கு ரோட்டு முகப்பு 850 அடி இருக்குது. 6 ஏக்கரு. நல்ல ஒரு ஒன்று போல் இடம் கிடக்குது. ஒரு சின்ன டவர் லைனாக போல் லைனாக எதுவுமே கிடையாது. நமக்கு காத்தாடி லைன் பூரா நம்ம இடத்துக்கு வெளியே கூடி தான் போகுது. ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு ஃபேக்ட்ரி எதுவும் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு என்ன ஒரு தொழிலுக்கு எடுத்து போட்டாலும் சரி, இல்லை வாங்கி போட்டாலும் சரி. இது 6 ஏக்கரு. அப்படியே இந்த பக்கம் 15 ஏக்கரு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் எதுவுமே மேலே போகல. ஒரு போல் லைன் கூட கிடையாது இடத்துல. இதுக்கு வந்து முகப்பு வந்து 900 அடி இருக்குது. 15 ஏக்கர். இது வந்து 900 அடி இருக்குது முகப்பு. வந்து நல்ல முகப்பு. 6 ஏக்கருக்கும் நல்ல முகப்பு, 15 ஏக்கருக்கும் நல்ல முகப்பு. மொத்தம் 21 ஏக்கர். இங்கேருந்து கடம்பூர் கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்ரு. அங்கிட்டு ஒரு கைத்தாறு, அவ்வளோதான் பக்கத்தில். ஒரு தொழில் சம்மந்தமாக எடுத்து போட்டாலும் சரி, இல்லை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டாலும் சரி. மொத்த இடம் தார் ரோட்டு மேலே கிடக்குது. உள்காடே பார்த்தீங்கன்னா ஏக்கரு 6.5 லட்சம் 7 லட்சம்னு சொல்லுதாங்க. உள்ளே கிடக்குற கெச்சிப்பாதையில் கிடக்கிறது 6 7ன்ட்டு இருக்காங்க. இது நமக்கு தார் ரோட்டு மேலே கிடக்கு. கோயில்பட்டியிலேருந்து வரும்போது வலது பக்கத்தில் 6 ஏக்கர், இடது பக்கத்தில் 15 ஏக்கர். இது ரோடு. இது 6 ஏக்கர். நல்லா பார்த்துக்கோங்க. 6 ஏக்கரு ரோடு. அப்படியே இது 15 ஏக்கர். ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த மாதிரிலாம் இடம் கிடைக்காது. ஒரு லோ பட்ஜெட்டு. ஏக்கரு 7 லட்சம் சொல்லுதாங்க. ஒரு ஏக்கர் 7 லட்சம். ஒரு ஏக்கரோட விலை. 21 ஏக்கர் இருக்குது. மொத்தமாக எடுத்தால் ரேட்டு குறைக்கலாம். இதுலேயே நம்ம பேசிக்கலாம். 6 ஏக்கருக்கு முகப்பு வந்து 850 அடி இருக்குது. 15 ஏக்கருக்கு வந்து 900 அடி இருக்குது. ஒரு ஏக்கர் வந்து 7 லட்சம் தான். நல்லா எடுத்து போடுங்க. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. ஓகே, தேங்க்யூ.